அல்லேலூயா. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா இதை நீங்கள் சொல்லும்போது ஏசப்பா மகிமை அடைகிறார். அப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேலை காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது, உங்கள் பிள்ளையை படிக்க வேண்டிய காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது, உங்கள் பிள்ளைக்கு எதிர்காலம் செய்ய வேண்டி இருக்கிறது, எவ்வளவோ காரியங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் நீங்கள் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ட்டிங்கன்னா அங்கே அவருக்கு மகிமை உண்டாகுது, அங்கே ஒரு கனம் உண்டாகுது. அவரை இறங்கி உனக்கு இந்த வருஷத்தில் என்ன உனக்கு செய்ய வேண்டுமோ அது எல்லாமே அவர் செஞ்சுட்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருஷம் முடிவதற்குள்ள எனக்கு என்னென்ன செய்ய வேண்டிய நன்மையான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் எதெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் எனக்காக எல்லாமே செய்து முடிப்பார். திருமண காரியமாக இருந்தாலும் செய்து முடிப்பார், வேலை காரியமாக இருந்தாலும் செய்து முடிப்பார், தொழில் காரியமாக இருந்தாலும் செய்து முடிப்பார், வியாபார காரியமாக இருந்தாலும் செய்து முடிப்பார். எல்லா காரியத்தையும் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதாவதுங்க நீங்கள் வந்த வண்ணமாக நீங்கள் போகாமல், நீங்கள் வந்த வண்ணமாக ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லணும். ஆமென் சொல்லுங்கள். இப்போ ஏன் நீங்கள் பேசாமல் ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. நீங்கள் வாயை திறக்காமல் ஒரு காரியமும் நடக்காது. அல்லேலூயா. ஒரு சாட்சி இருந்தால் தான் வெற்றியா விடுதலையான்னு கணிக்க முடியும். ஒரு வாயை திறந்து ஒருவன் சாட்சி சொன்னாதான் இவனுக்கு விடுதலை கொடுக்கலாமா, இவனை உள்ளே போடலாமா அப்படின்னு நீதிபதி என்ன செய்ய முடியும்? தீர்ப்பு எழுத முடியும். ஒன்றுமே பேசாமல் இருந்தால் தீர்ப்பு எழுத முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் நீங்கள் வாயை திறக்கணும். ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா, கொலை பண்ணதை ஒருத்தன் பார்த்தானா, நான் கொலை பண்ணதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சாட்சி சொன்னாதான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அப்போ சாட்சி இல்லைன்னா, இவன் கொலை பண்ணினதை யாரும் பார்க்கவில்லை, எந்த சாட்சியும் இல்லாதனால் இவனுக்கு நான் விடுதலை கொடுத்துட்டு போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். அப்படி பேசும்போது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் பேசிக்கிட்டே இருங்களேன். ஒரு வசனம் இருக்கிறது, ரோமர் 10:9-10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், மீட்கப்படுவாய், விடுதலையாக்கப்படுவாய், ஜெயத்தை பெறுவாய். அப்ப ரட்சிக்கப்படுவாய் அல்லது விடுதலையாக்கப்படுவாய் அல்லது ஜெயத்தை பெறுவாய் அல்லது மீட்பை பெறுவாய். அப்படின்னா அந்த மீட்பு எங்கிருந்து வருகிறது? ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? விடுதலை எங்கிருந்து வருகிறது? சுகம் எங்கிருந்து வருகிறது? சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? சமாதானம் எங்கிருந்து வருகிறது? அது சும்மா உங்களை தேடி வராது. நீ எப்போது வாயை திறந்து பேசுகிறாயோ அப்போது உன்னை தேடி வரும் மீட்பு. நீ எப்போது வாயை திறந்து நீ பேசுகிறாயோ அப்போது விடுதலை உன்னை தேடி வரும். எப்போது நீ வாயை திறந்து பேசுகிறாயோ அப்போது உனக்கு ஜெயம் உன்னை தேடி வரும். நீ ஒண்ணுமே சொல்லாம, ஒண்ணுமே பேசாம, ஒரு சாட்சி உள்ள வார்த்தையை பேசாம கம்பன் இருக்கும்போது ஒன்றும் நடக்காத வாழ்க்கையில. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, ரட்சிப்பு. திருப்பி வாசிக்குமா? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவை. நல்ல கர்த்தராகிய இயேசுவை நான் என் வாயினால அவரை அறிக்கையிட்டு, என் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். அதே இயேசு என் வாழ்க்கையில மரித்து கிடக்கிற எல்லா காரியத்தையும் உயிரோடு அவர் எழும்ப வல்லவராக இருக்கிறார். எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வேன். அடுத்த வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. புரியுதுங்களாங்க? ஏன் உங்களை பேசுங்க, ஏன் சொல்லுங்க, ஏன் அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, விடுதலை எங்க இருக்கு அப்படின்னா வாயில அறிக்கை பண்ணுவதில் இருக்கிறது. அப்ப வாயில அறிக்கை பண்ணுவதில் எத்தனையோ காரியத்தை வாயில அறிக்கை பண்றோம், எத்தனையோ தேவையில்லாத காரியத்தை அறிக்கை பண்ணுறோம், எத்தனையோ நஷ்டங்களை அறிக்கை பண்ணுறோம், எத்தனையோ துக்கங்களை அறிக்கை பண்ணுறோம், எத்தனையோ பாடுகளை அறிக்கை பண்ணுறோம், எத்தனையோ நெருக்கங்களை அறிக்கை பண்ணுறோம். ஆனால் அறிக்கை பண்ணுவது உங்களுக்கு நடக்கும்.
ஆனால் அறிக்கை பண்ண வேண்டிய காரியத்தை நீங்கள் அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா சடுதியில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், உண்மையிலே சடுதியில் ஒரு அற்புதம் பார்க்க வேண்டும் என்றால், இயேசுவின் சிலுவையின் அன்பை, இயேசு சிலுவையில் இது எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், இது எனக்காக அடிக்கப்பட்ட இந்த இரத்தம், எனக்காக நொறுக்கப்பட்ட இந்த இரத்தம் என்னை விடுவிக்கும்படி அவர் இரத்தம் சிந்திருக்கிறார், அதனால் நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன். என்னை மீட்கும்படி அவர் இரத்தம் சிந்திருக்கிறார், அதனால் மீட்கப்பட்டுட்டேன். அப்படிங்கிற அந்த சிலுவையினுடைய இரத்தத்தையும் சிலுவையினுடைய அன்பையும் நீங்கள் வாயை திறந்து பேசி நீங்கள் அறிக்கையிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உடனுக்குடன் விடுதலை, உடனுக்குடன் மீட்பு, உடனுக்குடன் சந்தோஷம், உடனுக்குடன் சமாதானம், உடனுக்குடன் ஐஸ்வர்யம், உடனுக்குடன் ஜெபத்துக்குடான பதிலை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா விடுதலை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், சிலுவையினுடைய அந்த அன்பில் இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தில் இருக்கிறது. அந்த சிலுவையில் வாங்கி கொடுத்த மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த விடுதலை இருக்கிறது. அந்த விடுதலையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த சிலுவையின் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த சிலுவையில் வாங்கி கொடுத்த பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை பயன்படுத்த வேண்டும். அதை பேச வேண்டும். ஜெபத்தில் இப்படி நீங்கள் அடிக்கடி இந்த சிலுவையின் அன்பு, ரத்தம் எனக்கா சிந்தப்பட்டது, ரத்தம் எனக்கா சிந்தப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்து, ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவர் தம் சொந்த குமாரன் என்று பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நம் எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வரும்படியான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ ஒரு காரியத்தை குறித்து போராடிக்கிட்டு இருக்க, ஒருத்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்க, ஒருத்தர் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான், என்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான், என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறான், அவனால் என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்க. இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லைன்னு போராடிக்கிட்டு இருக்க. ஒரு பெரிய ஒரு கடன் பிரச்சனை தப்பிக்க வழி தெரியாம நீ போராடிக்கிட்டு இருக்க. ஆனா அவர் சொல்ற ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. பிதா நம்ம மேல வச்ச அன்பை விளங்க பண்றார். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை அனுபவிக்கிறேன், உன் மேல பாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய காரியம் இல்லை. அது கிரியையில என் தகப்பன் காட்டினாரு. தான் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியத்தையும் உனக்கு நான் கொடுக்காமல் இருப்பேனா? இன்னைக்கு பிதா இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, கேட்க உங்களை ஒரு கேள்வி கேட்கிறார். நீ அந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்க, பிள்ளை படிக்கணுங்கிற, பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணுங்கிற, ஒரு நிரந்தர கவர்மெண்ட் வேலை வேணுங்கிற, என் பிள்ளைக்கு நிரந்தரமான வேலை இல்லை, என் பிள்ளை அப்படி இருக்கான், என் பிள்ளை அப்படி இருக்கான், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கலை, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு கற்பகத்தை உண்டாகணும், என் வருமானம் வரல, எனக்கு வியாபாரம் சரியில்லை, ஒரே கடம்பரிச்சு நடக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, தவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது. அப்ப கர்த்தர் பார்க்கிறார், சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஏய் மக்கா, என் மகனே, நான் இந்த வசனத்தை படிக்குமா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், சொந்த குமாரன் என்று பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட சுகத்தை கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட அன்பை கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட மீட்பை கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட பாவ மன்னிப்பை கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட உனக்கு சந்ததியை கொடுக்காமல் இருப்பேனா? அவரோடு கூட இந்த பூமியில எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பேனா? அவரையே கொடுத்த நான் உனக்கு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகு, வாங்க ஆயத்தமாகு. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவே, எல்லாம் சொல்லுங்க, பிதாவே, பண பிரச்சனைக்காக, பொருளாதாரத்துக்காக, கடன் பிரச்சனைக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் சொந்த குமாரனையே உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். என் சொந்த குமாரனோடு கூட சத்தம் பத்தல. இந்த சத்தம் கரெக்டா இருந்தா தான் அவர் உங்களுக்கு திறந்து விடுவார். இந்த சத்தம் கரெக்ட் இல்லைன்னு திறக்க மாட்டார். இங்கே தான் பாயிண்டே இருக்கு. இங்கே தான் சாவி. இதான் சாவி. கஜானாவை திறக்கக்கூடிய சாவி இந்த சாவி தான்.
இந்த சாவியில் அசந்தீங்க, இந்த சாவியை போடுறதுக்கு சோர்ந்து போனீங்கன்னா காலம்புற சோர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சாவியை கரெக்டாக போட்டீங்கன்னா, இந்த சாவியை கரெக்டாக போட்டு வாயில் பேசுனீங்கன்னா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது, இரும்பு தாழ்ப்புகள் முறிக்கப்படுகிறது, வெண்கல கதவு உடைக்கப்படுறது, இதோ கஜானா உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே உம்மை உயர்த்துகிறேன். எல்லாரும் வாயை திறக்கணும். அங்கே எந்திரிச்சு வந்துடுவீங்க பக்கத்திலாமா. உங்கள் நன்மைக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இயேசுவின் நாமத்தில். எவ்வளோ சவுண்டு போடுறீங்க வீட்டில்? இங்கே சவுண்டு போடுற வேணாண்ணா இருக்கு. உன் வாயை விரிவா தர எதில் நிரப்ப வரான்? தீமையை பேசுனீங்கன்னா தீமை வரும், நன்மையில் நிரப்ப போகிறார் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உன்னதரே, உயர்ந்தவரே, ஐஸ்வரே, ஆறுதலின் தேவனே, அடைக்கலத்தின் தேவனே, கிருபியின் தேவனே, வெற்றியின் தேவனே, சமாதான காரணரே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக நொறுக்கப்பட்டவரே, என் பாவ கரைகளை கழுவினவரே, எனக்காக பரலோக மேன்மை திறந்து பூமிக்கு வந்தவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய பாடுகள் விலகும்படி, என்னுடைய பொருளாதார தடைகள் மாறும்படி, என் தேவைகள் சந்திக்கப்படும்படி, நான் கையில் மிச்சம் எடுக்கும்படி, என் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க, என் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க, என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழிய உங்களால் முடியும், உங்களால் முடியும். காரணம் சொந்த குமாரனைய கொடுத்த நீங்க அவரோடு கூட எனக்கு கடனை அடைக்க ஐஸ்வர்யம் கொடுப்பதற்கு நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க. மக்கா ரகுலா ரிப்பி கத்துஸ்மி கத்துனமாலா. இது ஷார்ட்கட். இது வந்து இமிடியட்லி, அதாவது எப்போனா உடனுக்குடன் மிரக்கல் நடக்கக்கூடிய வார்த்தை. சும்மா காலம்புற ஒரே பாயிண்ட்டை போட்டு அழுத்துக்கிட்டு இருக்காதிங்க. எப்படி போகணும், எப்படி பாயிண்ட் எடுக்கணும், எப்படி காயை நகட்டணும், எப்படி ஜெபிக்கணும், அப்பாட்ட எப்படி போகணும், அப்பா எந்த வார்த்தை சொன்னால் தருவார் அப்படின்னு அப்படி இந்த வார்த்தை, இந்த வசனத்தை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்பா அப்படியே மனம் இறங்கிடுவார். ஆஹா, என் பிள்ளை ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கானே, அப்போ கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரே என் பிள்ளை. சொந்த குமாரனே கொடுத்த நான் அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும் கொடுக்காமல் இருப்பேனோ. அவர் என்ன சொல்கிறார்? ஒரு காரியத்தை எல்லாத்தையும், உன் பிள்ளைக்காரியம், உன் குடும்பக்காரியம், கற்பத்துக்கணி காரியம், திருமண காரியம், வேலை காரியம், படிப்பு காரியம், எல்லா காரியத்தையும், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாவற்றையும் கொடுப்பேன்ட்டார். யார் மூலமாக கொடுக்குறாருன்னா அவரோடு கூட. அவரோடு கூட எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட. அம்மா முக்கியமான வசனமாக சும்மா அசால்ட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. ஷார்ட்கட்டில் கேட்க போகிறீங்க இனிமே. படிமா திருப்பி அந்த வசனத்தை. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்போ சொல்லுங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அருளுவாரா அருள மாட்டாரா? இங்கேங்களேன், எல்லாவற்றையும் சொல்லியிருக்கா இல்லையா? எல்லாவற்றையும்னா ஒரு குடும்பம் இருந்தால் நிறைய காரியம் தேவைப்படுது, நிறைய சமாதானம் தேவைப்படுது, அன்பு தேவைப்படுது, ஐஸ்வர்யம் எல்லாம் தேவைப்படுது. அப்போனா நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை கேளுங்க. கேட்கும்போது இந்த வார்த்தையை உள்ளே கோர்த்துடணும். எப்படி கோர்க்கணும்? பேசணும், வாயை திறந்து பேசணும். வசனம் சொல்லுது, ரட்சிப்பு உண்டாக உன் வாயினால் அறிக்கையிடு அப்படின்ட்டாரு. ரட்சிப்புனா ஒரு பெரிய விடுதலை. அதுக்கு வாயில் நீ பேசினா தப்ப முடியும், இல்லை முடியாது அப்படின்ட்டாரு. நீதி உண்டாக விசுவாசிக்கணும் இதயத்தில், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கிறேன். அப்புறம் ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு. அந்த மீட்பு விடுதலை உனக்கு வேணா வாயை திறந்து பேசு, வாயை திறந்து அறிக்கையிடு. அப்போ எப்படி அறிக்கிறேன்னு, எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்தை சொல்லி பேசணும். இந்த வசனத்தை சொல்லி அறிக்கையிடும் போது நடக்கும். அல்லேலூயா. இந்த வசனங்கிறது இது வந்து ஆவியான ஒரு அழகாக எழுதி வச்சிருக்காரு. இந்த ஒரு வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கேட்குற காரியத்தை எப்படி கேட்கணும். நான் சொந்த குமாரன்னு பார்க்காம அவரவே இந்த பூமிக்கு உனக்காக கொடுத்துட்டேன்ல, பெத்த பிள்ளை உனக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ அவரை கொடுத்த நான் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பேனா? உங்களை பார்த்து கேட்குறார், உங்களை பார்த்து கேட்குறார், என்னைய பார்த்து கேட்குறார். கொடுப்பீங்க, சொல்லுங்க, கொடுப்பீங்க, கொடுப்பீங்க, தருவீங்க. இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் கேட்க போகிறேன். இந்த வசனத்தை வச்சே கேட்க போகிறேன்ப்பா. இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன்ப்பா. இந்த பாயிண்ட் வச்சு கேட்குறேன், எனக்கு உடனே கொடுத்தாகணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கேட்குறதுக்கு, தகப்பனே என் கடன் பிரச்சனை மாறும்படி,
என் பொருளாதார தடை மாறும்படி, எனக்கு நிம்மதி உண்டாகும்படி, என் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பி வழியும்படி உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியான்னு சொன்னீங்க. ஒளியாத, அழியாத, மாறாத, மறையாத, மங்காத, அற்புதமான, அதிசயமான உங்களோட வார்த்தையை கொண்டு ரோமர் 8 எழுதி வச்சிட்டீங்க. சொந்த குமாரனையே கொடுத்த நான் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பேன் நான் சொல்லிட்டீங்க. எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் கொடுப்பதுக்கு போதுமானவர் இருக்குங்க. கையை தட்டியா பார்க்கும்போது சொல்லுங்க. செபத்தில் அந்த வேர்டை யூஸ் பண்ண தான் காரியம் கைகூடி வரும், சும்மா ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரையுமே துதிக்கிறேன், சோதரிக்கிறேன், தகப்பனை கிட்டத்தட்ட 2 வருடமாக வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன், என் கரணம் அடைக்காமல் திகைத்து கொண்டிருக்கிறேன், இந்த கரணோடு என்னால் வாழ முடியவில்லை தகப்பனே, ஆண்டவரே எப்படி கரணம் அடைப்பது என்று வழி தெரியவில்லை, ஆண்டவரே நடுக்காட்டில் நிற்கிற பிள்ளை போல நிற்கிறேன் தகப்பனே, இந்த கடனை அடைக்க முடியாவிட்டாலும் இந்த வருஷத்தில் செத்து விடுவேன் போல தெரிகிறது, என்னால் சமாளிக்க முடியல, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், நான் இப்படியே தானே காலம்புறம் போய்கிட்டு இருக்கேன், இதுக்கு விடிவு காலம் கிடையாது ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படியே சொல்லி பதில் வராமல் இருக்கு. அப்போ பதிலை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தை போட்டு தள்ளு, இந்த வசனத்தை சொல்லு, பதில் காலையில் கேட்டுப்பாரு, சாயங்காலம் உன்னை தேடி பதில் வரும். எப்படி பதில் வரும்? அப்போ 10 லட்சம் கடன் வந்து ஒருத்தர் 10 லட்சம் முடிச்சா வந்து கொடுத்துருவானா? எப்படி? அதெல்லாம் சாத்தியம் இல்லையே. சாத்தியம் இல்லை தான். 2 லட்சம் ஒருத்தர் வாங்கியிருக்க, 3 லட்சம் ஒருத்தர் வாங்கியிருக்க, 4 லட்சம் ஒருத்தர் வாங்கியிருக்க, 3 லட்சம் வாங்கினவே நீ தரவானு போயிடுவான், சாத்தியம் ஆயிடுச்சா? 4 லட்சம் வாங்கினவே நீ முடிஞ்சா கூட இல்லாட்டி விட்டுருமான்றான், சாத்தியம் ஆயிடுச்சா? இதுதான் அப்பா செய்கிறது. இதான் இதயத்தை மாத்துக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி நான் ஆவியில் இருந்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு சில குடும்பங்களுக்கு இந்த முரட்டாட்ட இருதயம் சொல்லி ஒன்று இருக்குது, மிருகத்தின் இருதயம் சொல்லி ஒன்று இருக்குது. நான் சொன்னது ஏன் அப்படின்னு கூட ஒரு திமிர்றது, எகிர்றது, உனக்கு எதிராக செயல்படுகிற இருதயம், உனக்கு எதிராக மீறி பேசுகிற இருதயம், நான் தான் எல்லாமே நீ ஒரு குப்பை அப்படி நினச்சி பேசுகிற இருதயம் நிறையா இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இருதயத்தை பிறகு கர்த்தர் உடச்சி நொறுக்கி போட்டு உன் பக்கம் திருப்பி விட போகிறார் எல்லாத்தையும். அதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உனக்கு எதிராக செயல்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படி கர்த்தர் உனக்காக வழக்காடி கொண்டு இருக்கிறார். உன் சத்துருக்கள் உன் சார்பாக வர போகிறாங்க, எழுதி வச்சுக்க. உனக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரும் உன்கிட்ட வந்து விழுக போகிறேன், பெரிய காரியம் நடக்க போகுது உனக்கு. ஆமென். அல்லேலூயா. அதனால எந்தெந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ அந்தந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். நீ ஒரு பாவி, நான் ஒரு குப்பன்னு சொல்லாத. மன்னிப்பு பெற்றுட்டோமா, அவ்வளோதான், முடிச்சு. ரத்தத்தில் கழுவு. இப்போ ஒரு வசனம் தெரியுங்க, ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இப்போ சொல்லுங்க, விடுதலை ஆயிட்டீங்களா ஆலையா? எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வசனம் ரோமர் 8:2. எனக்கு விடுதலை கிடைக்கல, மீட்பு கிடைக்கல, ஏதோ ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு சோர்ந்து போய் வாழ்ந்து கிடைக்கேன், ஒரு பலவீனை ஆட்கொண்டு இருக்கிறது, ஒரு போராட்டம் ஆட்கொண்டு இருக்கிறது, ஒரு செய்வனாவி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, ஒரு ஏவுதாவி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கல, ஒரே போராட்டம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை சொல்லும்போது உடனே ஒரு மீட்பு, உடனே ஒரு விடுதலை, உடனே ஒரு சமாதானம் உனக்குள்ளே கடந்து வரும்படியான வல்லமையான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ரோமர் 8:2 வாசிங்க எல்லாரும். இங்க இருங்க எல்லாம் என்ன பாருங்க, ஒரு ஆள் வாசிமே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை இயேசு விடுதலை பண்ணிட்டாரு. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தில் அழிச்சிட்டாரு. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இது விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசனம், இது மீட்பை பெற்றுக்கொள்ள வசனம். ஒரு பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், ஒரு நபருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னா, நீ யாருக்கு அடிமையாக இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு 10 வாட்டி பேசிப்பாரு, அடிமையிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய், அடிமையிலிருந்து விடுதலை பெறுவாய். அதுதான் அந்த வார்த்தை, அதான் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் எல்லாம் சொல்லுங்க, பாவம் மரணம் என்பவைகளின் சட்டத்திலிருந்து
கட்டளையிலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டேன், விடுதலையை பெற்றுக்கொண்டேன். புரியுதா புரியலையா? நீங்கள் நான் அதில் அடிமையாக இருக்கிறேன், இதில் அடிமையாக இருக்கிறேன், அந்த பாவையை நான் ஆட்கொண்டிருக்கிறது அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. அப்படியே அதுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் அது உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம், உடம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். அதுலேருந்து விடுதலை பெறதுக்கு இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா அவன் அந்த கையை எடுத்துகிட்டு ஓடிய போயிருவான். அதான் கிறிஸ்து இயேசுவினாலே பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணம் கட்டளை என்பவை கட்டளையிலிருந்து நான் என்ன செஞ்சிட்டேன்? விடுதலை ஆயிட்டீங்களா? விடுதலை ஆனவங்க அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. விடுதலை ஆனவங்க அல்லேலூயா. மீட்பை பெற்றவர்கள் அல்லேலூயா. சுகத்தை பெற்றவர்கள் அல்லேலூயா. சமானத்தை பெற்றவர்கள் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் விடுதலையோடு தான் உட்காந்துருக்கிறீங்க. ஆமாம் இல்லையா? யார் மூலமாக விடுதலை ஆகிட்டீங்க? இங்கே இருங்க, பாவம் மரணம் அப்படின்னா இங்கே இருங்களேன், தற்கொலை ஆகி இந்த பிரச்சனையோடு நீ வாழணுமா செத்துரு அப்படின்னு பக்கத்தில் வரவே மாட்டேன். எத்தனை அகால மரணங்கள் நடக்குது, எத்தனை சூசைட் நடக்குது, எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. இப்படிப்பட்ட இந்த ஒரு வசனத்தை நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தினுடைய பலன், இந்த வசனத்துடைய வல்லமை ஒரே ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு மரண கண்ணி ஆவி, எந்த ஒரு தற்கொலை ஆவி, எந்த ஒரு சூசைட் பண்ணக்கூடிய ஆவி, ஏன்னா மனுஷன் நித்திரை பண்ணிகளை களைய விதைக்கிற அந்த ஆவி, அவன் இதயத்தை தூண்டுகிற அந்த ஆவி, நீ இருக்க வேண்டாம் செத்துரு அப்படின்னு தூண்டுறான் பாருங்க. அப்படிப்பட்ட பிசாசுடைய ஆவி, மரணத்துக்கு அதிகாரியான அந்த ஆவி உன் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அது உள்ள வராமல் இருப்பதுக்கு ஒரு பெரிய அக்கினிமயமான ஒரு வேலி இந்த ஒரு வசனம். அந்த வசனம் ஒரு வேலி அடைக்கிற வசனம். அதான் பாவம் மரணம் இதிலிருந்து விடுதலை ஆயிட்ட. ஏன்னா வசனம் சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரி யாரு? அவன். அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாச இயேசு சிலுவையின் இரத்தத்தால இவருடைய மரணத்தில் அவனை ஜெயமாய், மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமேங்கன்னு சொல்லி மரணத்துக்கு அதிகாரியான தற்கொலை ஆவிய இயேசு சிலுவையில் முடிச்சிட்டாரு. அதே நாள இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த தற்கொலை எண்ணங்களோ, தற்கொலை ஆவிகளோ, ஆக்சிடென்ட் ஆவிகளோ, அகால மரண ஆவிகளோ நம்ம குடும்பத்தில், நம்ம சந்ததியில வர முடியாது முடியாது முடியாது. அது முடியாது. நீ வாழ்வாய், நீ உயர்ந்திருப்பாய், நீ செலுத்திருப்பாய், நீ பெருகுவாய். கர்த்தர் ஓங்குறந்து பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒரு சாதாரண வசனம் இல்லை. ஆக்சிடென்ட் ஆகி தற்கொலை ஆகி எதுவும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது ஒரு வசனம். அதான் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திற்கு நான் விடுதலை ஆகிட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. இதான் ஒரு ரகசியம். சும்மா ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ள உடைய கிருபை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதா, அது ஜெபம் தான் இல்லை. இது அக்கினி வேலி போடுற ஒரு காரியம். அவரே இறங்கிடுவார். ஆமென் அல்லேலூயா. இங்கே இருங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இங்கே ஒரு சில பேர் ஒரு காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே வர்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது வருமா வராதா, வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, வந்துருச்சுமாவளே, வந்துருச்சுமாக்கா, பெற்றுக்குள்ள ரெடியாயிரு. கற்பத்துக்கு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? வந்துருச்சு. திருமணக்காரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? வந்துருச்சு. நிரந்தர வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? வந்துருச்சு. உன் கடன் அடைய நினச்சிக்கிட்டு இருக்கியா? வந்துருச்சு. உனக்கு எதிராக செயல்பட்ட கல்லான முரட்டாட்ட இருதயம் லகுவான இருதயமாக மாறுது, வந்துருச்சு. பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக, பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஜெயமோ அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா இங்கே அவர் சொல்கிறாருங்க, அவருடைய இப்போ ஒரு வாசிங்க, ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பாவத்தில் கடந்து அக்கிரமத்தில் கடக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணிட்டாரு? நம்ம யோக்கியனா, நம்ம யுத்தமனா, நீதிமானா இருக்கும்போது அன்பை விளங்க பண்ணலை. அநியாயக்காரையும் அட்டூழியக்காரையும் உள்ள மாதிரி முடிச்ச வைக்கி உலகத்திற்கு அத்தனை பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஐயோயோ பாவத்துக்கு மேலே பாவம் போயிட்டே இருக்கான்னு சொல்லி இவன் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி பிதா தன் ஒரே பேரனை குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்த வச்சார், நிந்திக்க வச்சார்.
அவமானப்பட வச்சாரு, காரியம் உங்களப்பட வச்சாரு, முள்முடி சூடப்பட வச்சாரு, 3 முறை கீழே விழ வச்சாரு, முதுகு கிழிக்கப்பட்டது, எலும்பு உள்ள இருக்கிற எலும்பு மேலே வந்தது, சதை கிழிக்கப்பட்டது. ஏன்? உங்களுக்காக, எனக்காக, நம்மளை விடுவிக்க முடியும், நம்மளை வாழ வைக்க முடியும். என் தகப்பன் இயேசு நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதான் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு. வசனம் சொல்லுங்களேன், அவர் எப்படி அழகா சொல்றாரு. நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அநியாயக்காரனா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்ம மேல வைத்து என்ன செய்றாரு? அன்பை விளங்க பண்ணினார். ஆமே, அன்பை விளங்க பண்ணிட்டாரா? அல்லேலூயா. இப்போ ஒரு ஜெயம் உங்களுக்கு தேவை. ஓகே, ஒரு வியாபாரத்தில் ஒரு ஜெயம், ஒரு படிப்பில் ஒரு ஜெயம், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயம், அன்பில், சமாதானத்தில், ஐஸ்வர்யத்தில், எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய். யா விரும்பலையா? வாசிக்க ரோமர் 8:37 to 39. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவினாலே முற்றும் ஜெயங்கொள். எல்லாம் சொல்லுங்க. அவர் என் மேல் அன்பு வச்சனால, அவர் என் மேல் அன்பு வச்சனால நானு 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 முற்றிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை வாழவே. எங்க சொல்லுங்க. இயேசு என் மேல் அன்பு வச்சனால, இயேசு என் மேல் அன்பு வச்சனால, அந்த அன்பு என் மேலே இருப்பதனால நான் எந்த காரியம் செஞ்சாலும், நான் எந்த வேலையை பார்த்தாலும் அது தோற்று போகாது. அந்த அன்பு என்னை ஜெயமான வாழ்க்கையாக மாற்றிவிடும். அந்த அன்பு என்னை வெற்றியின் வாழ்க்கையாக மாற்றிவிடும். அந்த அன்பு எனக்கு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இங்கே இருங்க, இயேசுவின் அன்பு. இங்கே இருங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் அன்பு என்னை முற்றிலுமாக அல்லது முழுவதுமாக என்னை ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ வைக்கும். இதுதாங்க அவர் அன்பு. அவர் அன்பு உங்களை சும்மா விட்டுட்டு போகிறது கிடையாது. அந்த அன்பு உங்களை உயர்ந்த இடத்தை கொண்டு போகிற அன்பு, உங்களை மேலே கொண்டு போகிற அன்பு, ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணம் மேலே கொண்டு போகிற அன்பு, உன்னை கீழாக்காம மேலாக்கிற அன்பு, உன்னை வாழாக்காம தலையாக்கிற அன்பு. அப்படிப்பட்ட அன்பு தான் அந்த இயேசுவின் அன்பு. அந்த அன்பு உனக்கு வந்துருச்சுன்னா, அந்த நேசம் உனக்கு வந்துருச்சுன்னா, நீ ஒரு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. இங்க இயேசு எப்போ ஃபஸ்ட்டு உங்கள் மேலே அன்பு வச்சாரோ, அந்த அன்பு வச்ச பிற்பாடு பல நெருக்கம், பல பாடு. இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நீங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எத்தனையோ நபர்கள்ட்ட, எத்தனையோ தாய்மார்கள்ட்ட, எத்தனையோ அம்மாமார்கிட்ட யாராட்டையோ பழகிருக்கலாம். காலேஜ் படிக்கும்போது நீ இல்லாமல் நான் இல்லை, நீ தான் எல்லாம் அப்படிலாம் பேசுவாங்க. பேசுவோமா? பேசிருக்கீங்களா? ஃப்ரெண்டு இருக்காங்களா காலேஜில் படிக்கிறவங்க? டீப் ஃப்ரெண்டு, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு, கரலமுடைய பாதி கடிச்சு பிடி, நீ கொஞ்சம் கடிச்சிக்க, எச்சி அவன் பாதி எச்சி கடிச்சு கொடுப்பான், திம்பியான். ஏன்னா நீ நான் ஒன்றும் அன்பு. நீ சோறு சாப்பிட்டு சொல்லு, நான் சாப்பிட்றேன், அன்பு. ஆனால் அப்படிப்பட்ட அன்புலாம் இப்போ நினச்சிருக்கா? ஆனால் உனக்கு ஒரு போராட்டம், உனக்கு ஒரு தோல்வி, உனக்கு ஒரு அவமானம் வந்துட்டா அந்த அன்பு அத்து விட்டு போயிடும். ஆனால் இந்த இயேசு வச்ச அன்பு பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இருங்க, அது இயேசு நம்ம மேலே வச்சிருக்க அன்பை அவர் எப்படி விலைக்கு சொல்கிறாருன்னா, திருப்பி வாசிமாத. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும், எந்த வெட்டாந்தரைய வாழ்க்கை வந்தாலும், என்னை நேசிக்கிற அன்பு என் கூடையே வந்துக்கிட்டு இருக்கு. என்னை நேசிக்கிற அன்பு, என்னை நேசிக்கிற இயேசுவின் அன்பு, அந்த சிலுவையின் அன்பு, அந்த சிலுவையின் அன்பு என் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அன்பு எல்லாவற்றிலும் என்னை விடுவித்து காக்கிற அன்பு, எல்லா ஆபத்துகளிலிருந்து விடுவித்து காக்கிற அன்பு, அந்த அன்பு அதுதான் நிலையான அந்த இயேசுவின் அன்பு.
ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எத்தனை இங்கே இருங்க, எது வந்தாலும் சரி, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாமே மச்சான் கூட பக்கத்தில் நிற்பானா? நாத்தனா நிற்குமா? மாமியா நிற்குமா? ஒரு பெருத்த அவமானம், பெருத்த நிந்த, ஒரு பெருத்த போராட்டம், கழுத்து கத்தி போல் வந்தோன்னா இவனா சொந்தக்காரன் பக்கத்தில் நிற்பானா? நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லாமல் நான் இல்லை அப்படி சொன்னவே இருப்பானா பக்கத்தில்? காணாமல் போயிடுவான். ஆனால் என் அப்பன் இயேசு சொல்கிறாரு, உன் நிகழ்காரியானாலும் சரி, வருங்காரியானாலும் சரி, நீ நெருக்கப்பட்டாலும் நீ ஒதுக்கப்பட்டாலும் என் அன்பு உன் வழக்கரத்தை பிடிச்சி தாங்கி உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிற அன்பு என் அன்பு. ஏன்னா ரத்தத்தையே சிந்தின அன்பு, அந்த அன்பு மாறாத மக்கா, மாறாத மகளே. நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேன்னா நான் அப்படியே எடுக்க மாட்டேன் கையை, கடைசி வரைக்கும், இந்த உலகத்து முடிவு இந்த கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். அதனால் நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கிறேன். நான் வச்சிருக்கிற அன்பு நீ வச்சிருக்கிறியா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கம்மா. அவருடைய அன்பு நம்மளுக்கு ஜெயத்தை கொண்டு வருது, அவருடைய அன்பு நம்மளுக்கு சுகத்தை கொண்டு வருது, அவருடைய அன்பு நம்மளுக்கு விடுதலை கொண்டு வருது, அவருடைய அன்பு நம்மளுக்கு சந்ததியை கொண்டு வருகிறது. இங்கே அவர் அன்பு மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை நேசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். தயவுசெய்து எனக்கு அவர் இருக்கார் எனக்கு கவலை இல்லை, எனக்கு இவர் இருக்கார் எனக்கு கவலை இல்லை, எனக்கு அவன் இருக்கான் இவன் இருக்கான் கவலை இல்லை, அவன் பார்த்துக்குவான்னு சொன்னேன்னு வச்சுக்க, அத்துட்டு போயிடுவான். என்னை கடைசி வரைக்கும் நடத்துகிறவர் என் தகப்பன் இயேசு இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார். அப்படி சொன்னேன்னா கனமும் உயர்வும் அவருக்கு தான். என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன், என்னை கனவினப்படுத்துகிறவனை. ஏன்னா எனக்கு இவர் இருக்கார் அவர் இருக்கார் மச்சா இருக்கான் சித்தப்பா இருக்கான், இவ பார்த்துக்குவா அப்போனா சரி, இவன் வந்து சுகத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். இவர் பார்த்துக்குவான்னு சொல்கிறேன்ல, இவர் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? இவர் வந்து உறுப்பை மாற்ற முடியுமா? உன்னை எலும்பு பண்ண வைக்க முடியுமா? இவர் ஆயுசு நாட்டில் பெருக்க போட்ட வைக்க முடியுமா? இவர் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? 24 மணி நேரம் உனக்கு கொடை பிடிச்சி பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இவர் இருக்காரு, இவர் பார்த்துக்குவாரு, இவர் என் நேச என் மனவாள இங்கே அவன் இவன் அவனை பார்க்காம இருக்க முடியாது, அவன் இவன் சொல்லிட்டு அவனை அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கியே, அவன் தான் முதல்ல அவனை அத்துட்டு வரவனா இருப்பான். ஆனால் இயேசுவை மட்டும் எனக்கு மனவாளன், என் தகப்பன், என் ராஜா, என் இரட்சகர், என்னை நேசிக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் பாதுகாக்கிற என் தகப்பன் என் மேலே அன்பு வச்சிருக்கும் போது நீ என்னடா குப்பை போடா. அல்லேலூயா. அதுக்காண்டி எல்லாத்தையும் வெறுக்கணும்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை நேசிச்சிங்கன்னா மற்ற நேசிக்காத நேசங்கள் உங்களை நேசிக்கும். அதான் ஏசப்பா அழகாக சொல்கிறாரு, உன் தாயை காட்டிலும், உன் தகப்பனை காட்டிலும், உன் பொண்டாட்டியை காட்டிலும், உன் புருஷனை காட்டிலும், உன் பிள்ளையை காட்டிலும் ஃபஸ்ட்டு என் மேலே பாச வை, ஃபஸ்ட்டு என் மேலே நேச வை அப்படிங்கிறார் அப்பா ஏசப்பா. ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்களேன், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். நீ மற்றவரை நேசிச்சேன்னா நான் நேசத்தை கொடுக்க முடியாது. நீ என்ன நேசிச்சதுன்னா நேசிக்காத நேசங்களை நேசிக்க வைப்பேன். நீ என்ன விட்டு போட்டு முதலீடு அவனுக்கு கொடுக்காத, முதலீடு எனக்கு கொடு அப்படிங்கிறார். முதல் முடிவும் ஆதி அந்தமும் அவர் தான். அவருக்கு தான் எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் அவர் தான். ஏன்னா நம்மளுக்கு வழிகாட்டி அவர் தான், நம்மளுக்கு பரலத்தை கொண்டு போகிறவர் அவர் தான். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லாமல், ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் சிலுவையில். அவர் தான் ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னிச்சவர். அவர் தான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி சாபத்தை உடைச்சவர். அவர் தான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரணத்துக்கு அதிகாரம் பிசாசை அழிச்சவர். அவர் தான் பாவ கரையில கழிவினவர். அவர் தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவன் அதிகாரங்களை உறிஞ்சு கொண்டு அவனை வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து உங்களுக்கு எனக்கு வெற்றி வாங்கி கொடுத்த அந்த தெய்வம். அப்ப அவர் தான் உங்களுக்கு அன்பு, அவர் தான் உங்களுக்கு சமாதான காரணர், அவர் தான் இரட்சகர். அவர் இல்லாம உங்களுக்கு விடுதலை இல்லை. அவர் தான் உங்களுக்கு மீட்பு, அவர் தான் உங்களுக்கு இரட்சகர். எல்லாமே அவர் தான். அவரை நீங்க நேசிங்க, அவர் மேல அன்பு வைங்க, அவரை பிடிச்சுக்கங்க. அதுக்கு பிறகு மற்றவனை பிடிக்கிறீங்களோ பிடிக்கலையோ பிடிக்க வைப்பாரு. உனக்கு முரட்டாண்ட பண்ணவே உன் சார்பாக வரும். அதுதான் இயேசு மேல் அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ கவனிங்க, இல்லை நிமிருங்க. ஒரு ரகசியம், நாளைக்கு பிள்ளைங்க பரிசு எழுத போகுது, நாளைக்கு ஒரு வியாபாரம் பண்ண போகிறீங்க, நாளைக்கு ஒரு கடையை ஆரம்பிக்க போகிறீங்க, நாளைக்கு புதுசாக வர்றதுக்கு வேலைக்கு போகிறீங்க.
புதுசாக போகிற இடம் உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு புதுசாக ஒரு பேங்க்கு வேலைக்கு போகிறீங்க, பழக்கம் இல்லை, பயமாக இருக்குது. மேலே ஏற்றிக்கிறேன்னு சொல்லி ஒன்று பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட கலக்கம், இப்படிப்பட்ட வேதனை உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றுமில்ல, ஒரு 25 வாட்டி இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா அவனுக்கு மேலே ஞானம் உங்களுக்கு வந்துடும். எப்படி போட்டிருக்கு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க பாப்போம். சத்தம் பத்தாத. என்னை பாருங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ரக்குல மாத்தரா கப்புரா கத்தினி. நீ பாட்டுக்கு என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. செத்துரு அக்கா ரக்கத்தூரா ஃபயராக பேசணும். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு அறிக்கிட்டு போவேன், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞானம் வந்துடும். செய்கிற வேலையில் அவ்வளோ ஒரு உயர்வு முன்னேற்றம் உங்களுக்கு வந்துடும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வாக்குத்தை தான் ஆவியானவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை இன்றைக்கி சொல்லி என் பிள்ளைகளுக்கு, ஒரு சில பிள்ளைங்க நிறைய காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கையளவு நீளம், இது எவ்வளோ நீளம் இருக்கும்? இங்கேருந்து அது எவ்வளோ நீளம் இருக்கும்? 2 அடியா? உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் 2 அடி தூரத்தில் இருக்கிறது. 2 அடி தூரத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் பார்க்கலாம் கைக்கு வரல. பக்கத்தில் நாங்கண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. நாங்கண்டு 2 அடி தூரத்தில் நிற்கிது. கையில் வரப்போகுது. ஒரு ஆமா சொல்லுயா. அல்லேலூயா. அதனால் நான் செய்ய போகிறேன். ஒரு வசனம் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்குது, ஆனால் ஆயத்தமாகுங்கிறார். கல்யாணத்துக்கு போது எப்படி போவீங்க? நைட்டியை போட்டு போவீங்களா? நைட்டியை போட்டு சித்திரமாக நைட்டியாக இருக்குது, இந்த நைட்டியை போட்டு நான் போகிறேன் கல்யாணம் வர்றீங்களா? கல்யாணத்துக்கு நைட்டி அல்லது ஒரு வாயல் சேலையை கட்டிட்டு நான் கல்யாணத்துக்கு போகிறேன். அன்னைக்கு தான் பட்டு சேலை, அன்னைக்கு தான் டொங்குருது. ஆயத்தமாகறீங்களா? அதே போல் நீங்கள் எந்த காரியம் அப்பாட்ட கேட்டீங்க, எந்த காரியத்தை எதிர்பார்த்தீங்க, உடனே அப்பா தட்டை தூக்கிருங்க. அப்பாட்ட தட்டை தூக்கிரு, அல்லது முந்தானையை பிடிச்சி தூக்கிரு. அப்பா, அதுக்கு பேர் தான் ஆயத்தம். நீ வாட்டுக்கு ஜெபிச்சுட்டு ஆண்டவர் தாங்கன்னு கேட்டுவிடு. நீ அதை போய் பார்த்துட்டு அவனுடைய பணங்கள் கேட்டேன் இல்லைன்னா என்ன கேட்டு வாப்பா. ஆயத்தம் பேர். அப்புறம் தான் ஒரு அம்மா வீட்டில் சோறாக்கிறதுக்கு அரிசியில் பருப்பு ஒன்றுமே இல்லை, எல்லா டப்பாவும் திறந்து வச்சுட்டு ஆண்டவரே அரிசி டப்பால் அரிசி வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்குள்ளே போகிறதுக்கா சோத்திரன்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிடுச்சு. வீடு சும்மா சாத்திட்டு போயிடுச்சு. ஒரு மணி கழிச்சு வந்தால் எல்லா டப்பாலையும் ஜாமான் நிறைஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டால், ஏக்கா அந்த ஒருத்தர் வந்தார், வந்து ஒவ்வொன்றும் கொட்டிட்டு போயிட்டார், யாரும் தெரிலக்கா, யார். அப்புறம் தான் வருது, நான் அந்த கடைக்காரன் உங்களுக்கு ஜாமான்லாம் கொடுக்க சொல்லி ஒருத்தர் ஃபோன் போட்டு சொன்னால் வந்து தட்டிட்டு போயிட்டோமா. டப்பாவை திறந்து வச்சனால கூட்டிகிட்டு போயிட்டார், மூடி வச்சுருந்தா. அதனால் நீங்கள் கொஞ்சம் கையை ஏந்தேன் அப்பாட்ட, அப்பாட்ட என்ன செய்யணும்? கையை ஏந்தணும். கையை மூடக்கூடாது, ஏந்தணும். அல்லேலூயா. எங்கே பார்த்து ஏந்தணும்? பக்கத்தில் ஆளை ஏந்தக்கூடாது, அங்கே ஏந்தணும். அங்கே ஏந்தும்போது ஒரு வானத்தின் பலகளையும் இடம் கொள்ளாமல் போட்டு ஆசிரிப்பார். ஏசாயா 40 29-31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தர் சொல்றாரு, மகளே நான் உனக்கு கழுகு போல உன்னை பறக்க வைக்க போறேன். நீ இதுவரை காத்துட்டல, இதுவரை காத்திருந்தல, இதை உனக்கு ரெக்க கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சுக்கிட்டு
காத்துட்டு இருக்கு. நீ உயர பறக்கும்படியாக கழுகு போல செட்டையில அடிச்சு நீ பறக்க போற. பறவைகளிலே உயரமான பறக்கக்கூடிய பறவை, மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடிய பறவை, ஏரோப்ளேனை தொடக்கூடிய அந்த பறவை, எந்த பறவையும் மேலே பறக்காது, கழுகு மட்டும்தான் மேலே பறக்கும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கழுகு எப்படி மேகத்துக்கு மேலே பறக்குதோ அதே போல் வாழ்க்கையை நான் பறக்க வைக்க போகிறேன். நீ பறக்க போகிற, நீ எழும்ப போகிற, பிரகாசிக்க போகிற, வெளிச்சம் கொடுக்க போகிற. அல்லேலூயா. உனக்கு மறு உத்தரவு கொடுக்குற நேரம் வந்து விட்டது. சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இப்போ கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. நான் எல்லாம் சொல்லுங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு 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 மறு உத்தரவு அருளினீர். அப்புறம் என் ஆத்துமாவை என்னை. இன்னைக்கு கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்கிறாரு, ஆத்துமால பலன் தந்து உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். தைரியமாக இருங்க, வாங்குறது ரெடியாக இருங்க, கையை தட்டி அப்பாவை பெற்றுக்கொள்ளுங்க. சத்தார பாலக்கரா.